இந்த வீடியோல நம்ம நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது வரக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. அதாவது 2002ல் என்னுடைய தாயோ தந்தையோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க என்னவா இருக்காங்கன்னா எஸ்ஐஆர் 2002 லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பேரை நான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க இறந்துருக்காங்க. இப்போ நான் எந்தெந்த இடத்துல அவங்க பேரை எழுதணும், எந்தெந்த இடத்துல அவங்கள பற்றி தகவல் எழுத தேவையில்லை அப்படிங்கிறதை கேட்குறாங்க. இது ஒரு சரியான கேள்விதான். ஏன்னா பொதுவாகவே நம்ம கேட்கக்கூடிய இடத்துல எல்லாம் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவோம், அவங்களுடைய அட்டை எண்ணோ இல்லை அவங்களுடைய பெயரோ அவங்களுடைய தகவலோ ஈஸியாக கொடுத்துருவோம். இல்லாதப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ அவர்கள் இல்லை, அதே சமயத்தில் உங்கள்கிட்ட அட்டை இருக்குன்னா என்ன பண்ணணும், இல்லை அதுக்கு பதிலாக அவர்களும் இல்லை அட்டையும் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். முதல் விஷயம், அவர்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, நீங்கள் முதல் பெட்டியில் ஒரு 2 கேள்வி வரும். தந்தையின் பெயர் தாயாரின் பெயர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய பெயர்களை எழுதுங்க. அவங்க இறந்திருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுடைய பெயர்களை குறிப்பிடலாம். நிறைய பேர் இந்த இடத்துல என்னுடைய தாய் தந்தை இறந்துட்டாங்க, நான் குறிப்பிடணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இறந்தாலும் குறிப்பிடுங்க. இது எல்லாருக்குமே பொதுவும். அதே மாதிரி தாயுடைய அட்டை எண்ணும் தந்தையுடைய அட்டை எண்ணும் கேட்டிருப்பாங்க முதல் பெட்டியில். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டை எண்ணை பொறுத்தளவுக்கு அவர்கள் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த இடத்த காலியாக விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு அட்டை எண் தெரியலனா காலியாக விட்டுருங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய அட்டை எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாலும் அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம். அவங்களுடைய அட்டை வீட்டில் இருந்திருக்கும். அதை பற்றி கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அவர்களத்துல கேட்டுட்டு ஃபில் பண்ணலாம். ஏன்னா பெயர் மட்டும் எழுவது கம்பல்சரி. ஆனால் நம்பர் எழுதுறது அப்படிங்கிறது உயிரோடு இருந்தால் மட்டும் நம்ம எழுதுனா போதும். உயிரோடு இல்லாதவங்க அதே சமயத்தில் அட்டை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேட்டுட்டு எழுதலாம். ஆனால் யாருக்கெல்லாம் தந்தை இறந்துட்டாங்க தாய் இறந்துட்டாங்க அட்டை எங்களுக்கு தெரியாதுன்னா தாராளமாக அந்த இடத்த காலியாக விட்டுருங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது முதல் பெட்டியில். அடுத்தது 2வது பெட்டி. 2வது பெட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தகவல் தான் எழுதுவோம். இறந்து போனவங்களை பற்றி நம்ம எழுத மாட்டோம் அந்த இடத்துல. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும், உறவினரின் பெயர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் உறவினர்னு சொல்லிட்டு 2002ல் யாரை போட்டிருந்தோமோ அவங்கள குறிப்பிடணும் அந்த இடத்துல. ஒருவேளை நான் 2002ல் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அந்த சமயத்தில் நான் என்னுடைய தந்தையுடைய பேரை போட்டிருந்தேன்னா இப்போ என் தந்தை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த இடத்துல அந்த உறவினர் பெயர் இடத்துல நான் என்ன பண்ணணும், தந்தையுடைய பெயர் தான் போடணும். ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில் கூட நான் என்னுடைய கணவருடைய பேரை இணைச்சிருக்கலாம். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல மட்டும் 2002ல் நான் என்னுடைய தந்தை பேரை போட்டிருந்தா நான் தந்தை பேரை தான் போடணும். இது 2வது பெட்டிக்கு. அடுத்தது 3வது பெட்டி. இந்த 3வது பெட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, உயிரோடு இல்லாதவங்களையும் அந்த இடத்துல கொடுக்கலாம். இந்த முதல் பெட்டி 2வது பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெயர் கொடுத்தா மட்டுமே போதுமானது. மற்றபடி நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி பெரிய தகவல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த 3வது பெட்டியில் முழுக்க அவங்க இறந்திருந்தாலும் முழு பெட்டியிலுமே நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா 3வது பெட்டி அப்படிங்கிறது கேள்வியே என்னன்னா 2002ல் உங்களை சேர்ந்த உறவினர்கள் யாராவது இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான். நீங்க 2002ல் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாட்டினா உங்களால செகண்ட் பெட்டியை ஃபில் பண்ண முடியாது, 3rd பெட்டியை தான் ஃபில் பண்ண முடியும். அதனால 3rd பெட்டியில கொடுக்குறவங்க அவங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அவங்க இறந்திருந்தாலும் அந்த இடத்துல முழு தகவலும் அவங்களோட நம்ம கொடுக்கலாம். அவங்களுடைய தகவல் நம்மள்கிட்ட இருந்தா நம்ம கொடுக்கலாம். நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல தேடி என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஆன்லைன்ல எப்படி தேடணும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து கூட நீங்க என்ன பண்ணலாம், தேடிக்கலாம். தேடி என்ன பண்ணும் அந்த இடத்துல கொடுக்கணும். அதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்வியுமே அந்த இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்றோம்ல அவங்கள பத்தியான கேள்வியா தான் இருக்கும். அந்த 2002ல் நம்மளுடைய யாராவது குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்திருந்தாலும் அவங்க தகவலை கொடுக்கும்போது அவங்க அட்டையில 2002ல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நம்ம கொடுக்கணும். இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. அந்த 3வது பெட்டியில நான் என்னுடைய தாய் தந்தையரை குறிப்பிடுறேன், அதாவது என்னுடைய தந்தையுடைய இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன், ஆனால் தந்தை உயிரோட இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நீங்க தந்தையே உயிரோட இல்லாட்டினாலும் அந்த 3வது பெட்டி அவங்கள குறிப்பிடணும். ஏன்னா நம்ம 2 இல்லை 3 2ல் 1 நம்ம என்ன பண்ணுவோம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஒருவேளை நானும் இல்லை என் பெற்றோர்களில் யாருமே 2002லேருந்து அந்த எஸ்ஐஆர்ல இல்லைன்னா மட்டும்தான் நான் 2யுமே காலியாக விடணும். அப்படி இல்லாட்டினா 2, 3 2ல் ஏதாவது ஒன்று நம்ம ஃபில் பண்ண வேண்டியது வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இறந்திருந்தாலும் அந்த 3வது பெட்டியில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை வச்சுதான் இந்த ஃபார்மே சக்சஸ் ஆகும். ஏன்னா முதல் பெட்டி அப்படிங்கிறது பொதுவான தகவல், 2வது 3வது பெட்டி தான் இந்த எஸ்ஐஆருக்கான தகவல். இந்த எஸ்ஐஆருடைய வேலையே என்னன்னா 2002 எஸ்ஐஆர்ல இருந்தவங்க யாரு இல்லாதவங்க யாரு அப்படிங்கறத வச்சும்
அதுக்கு தகுந்த மாதிரியான ஆவணங்களை வாங்குறது தான் இந்த எஸ்ஐஆர் உடைய வேலை. அப்ப அந்த எஸ்ஐஆர் உடைய வேலை வந்து பூர்த்தி ஆகணும்னா உங்களை சேர்ந்தவங்க இறந்திருந்தாலும் அவங்கள 3வது பெட்டியில கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்கலாம்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆவணம் கொடுக்கறது பத்தி, ஆவணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வயசை பொறுத்து நம்ம ஆவணம் கொடுக்கணும். ஒருவேளை 2வது பெட்டி 3வது பெட்டி ரெண்டையுமே காலியா கொடுக்கறவங்க தான் ஆவணம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் போதாது, நீங்க ஆவணமும் கொடுங்கன்னு கேட்டா மட்டும்தான் நம்ம ஆவணம் கொடுக்கணும். அப்படி ஆவணம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறந்திருந்தாலும் அவர்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இறந்திருந்தாலும் நம்ம வந்து அவர்களை பற்றிய தகவல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம். நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. எஸ்ஐஆரை பத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.